இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கிற மாஸ்க், நம்ம கவினோட மாஸ்க், அந்த படத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த படத்தில் நம்ம கவின் வந்து ஒரு ஸ்பை டிடெக்டிவாக இருப்பார். அப்படியே ஆப்போசிட்டில் ஆண்ட்ரியா மேம் வந்து செக்ஸ் டிராஃபிக்கிங் பண்ணுற ஒரு வில்லியாக இருப்பாங்க. இப்படி கவினும் ஆண்ட்ரியா மேமும் எந்த இடத்துல சந்திச்சுக்கிறாங்க, அப்படி சந்திச்சுக்கும் போது என்னென்னலாம் விஷயங்கள் நடக்குது, அங்கே நடக்கிற விஷயங்களோட அவுட்கம்ஸ் எப்படி எப்படிலாம் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் அப்படின்னே சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு இடத்துல காசை ஆட்டையை போட்டுருவாங்க, அந்த காசை நம்ம கவின் ப்ரோ எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது இதோட ஒன்லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட ஜான்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர். இந்த ஜான்ராக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்ன இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி இன்னுமே கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்திருக்கலாம். மெயின் பாசிட்டிவ் நம்ம கவினோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அண்ட் என்னதான் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் கொஞ்சம் பழைய ஸ்டோரி பேஸாக இருந்தாலும் அதோட நரேஷன் இருக்குது தெரியுமா, அந்த நரேஷனும் ஸ்க்ரீன் பிளேவும் ஒரு மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்டாக நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் படத்தில் எல்லா இடத்துலையுமே காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, ஒரு சில டார்க் ஹியூமர்ஸ் கூட நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், நம்ம சார்லி சார் அண்ட் ஆண்ட்ரியா மேம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுமே இவங்க எல்லா படத்தை மாதிரி இந்த படத்துலையும் சூப்பராகவே இருந்துச்சு. அதுலேயும் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும் பாருங்களேன், யூ கான்ட் ஈவன் கெஸ், ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் வர ட்விஸ்ட் எல்லாமே. தென் மியூசிக், ஜிவியோட மியூசிக் வழக்கம் போல நல்லாவே இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு சில இடத்துல மியூசிக் வந்து டைலாக்ஸை ஓவர்லாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு அப்படி இருந்துச்சா இல்லையான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு மெயினான விஷயம், இந்த படத்தோட ரன் டைம் 2 மணி நேரம் தான், எக்ஸாக்டாக சொல்லலாம் 2 hours 7 minutes நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்பவும் கம்மியான ரன் டைம் மாதிரியே தெரிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் ரன் டைம் ஒரு 10 to 15 minutes இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிரைம் சீன்ஸ், த்ரில்லர் சீன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தா இன்னுமே படம் ரொம்பவே என்கேஜிங்காக போயிருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ரன் டைம் காரணமாக எனக்கு கிளைமேக்ஸுமே ரொம்ப டக்குன்னு அப்ரப்டா கட் பண்ணி முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. கிளைமேக்ஸ்ல ஒரு 2 to 3 minutes எக்ஸ்ட்ரா சீன்ஸ் வச்சு இன்னும் ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஃபைனலா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த படம் தியேட்டரில் பார்க்கும்போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஒரு நல்ல ஜாலியான கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படின்னே சொல்லலாம். ஜாலியாக தியேட்டருக்கு போனீங்களா, ஜாலியாக படம் பார்த்து ஜாலியாக வரலாம். இந்த படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஸோ ஜாலியாக தியேட்டருக்கு போய் பாருங்க. அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்க மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி ரெக்கமெண்டேஷன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.